Hi viewers, வணக்கம் and welcome to Kollywood Uncut with me Kanimozhi. Every week நம்மளோட ஷோல சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ் அது மட்டும் இல்லாம சூப்பரான ஈவென்ட்ஸ் அண்ட் மூவி ரிவ்யூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. நோ மோர் வெயிட்டிங், வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நம்ம Kollywood Uncutல முதலாவதா பார்க்க போறது ஒரு கனவு போல படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு விஜய் சங்கர். இவர் நிறைய படங்கள்ல அசோசியேட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் மோஸ்டா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டைரக்டர்ஸ் கூடயும் வந்து இவர் ஒர்க் பண்ணிட்டாருங்க. ஸோ அதை தொடர்ந்து டைரக்டரா இந்த படத்தின் மூலமா அறிமுகமாகியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல லீட் ரோல நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா. இவர் ஆல்ரெடி குங்குமப்பூவும் குஞ்சு புறாவும் படத்துல நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த படத்திலும் லீட் கேரக்டர்ல நடிச்சிருக்காருங்க. அண்ட் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க அமலா ரோஸ். அண்ட் முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ல சௌந்தரராஜன் நடிச்சிருக்காரு. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரபாண்டியன், சென்னை 28 போன்ற படங்கள்ல முக்கியமான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காரு. அது தொடர்ந்து இந்த படத்திலும் நடிச்சிருக்காருங்க. அண்ட் இந்த படத்துக்காக இசை அமைச்சிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம். ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இந்த மேடையில் ஒரு பெரிய ஜாம்பவான்கள் நிறைய ஒரு பெரிய படை உட்காந்துருக்கோம். பட் இது அத்தனைக்கும் சேர்ந்து ப்ராப்ளி ஸ்பீச்சில் தனியாக பேசுகிற சத்தும் திறமையும் வச்சுருக்கிறது இந்த படத்தோட இயக்குனர். இலக்கியத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அவர் கூட அறிமுகமாச்சு இந்த படத்தோட இனிஷியல் ப்ரோசஸ் நடக்கிறப்பவே. அண்டு மனசு சந்தோஷமாக இருக்குது தட் அவரோட இந்த ஒரு கனவு போலங்கிற கனவு நிறைவேறுது. என்னையும் இந்த விழாவுக்கு அழைத்தது ஒரு நட்பு. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, பட் தெரியப்படுத்த விரும்புகிறேன். கோழி கூவுது படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் ராம்ராஜ், இந்த படத்தோட இந்த விழாவின் நாயகன். நம்ம இணைந்து அந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் ஹிம். இந்த படம் கடவுள் நகரத்தில் அருமையாக வரணும்னு நான் ஆண்டவன்ட்டு வேண்டிக்கிறேன். நண்பனை பற்றி நட்பை பற்றி படம் எடுத்திருக்காங்க. ஒரு கனவு போல். விஜய் சங்கர் சார் எனக்கு நல்லா முன்னாடி அறிமுகம். அவரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து திரைக்கதை எழுதுறதும் சரி, அப்போவே வந்து அந்த டைமில் வந்து நல்ல ஒரு கோடையாடர்னா அவர் பேர் தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒர்க்கு டெடிக்கேஷன் அவர். அதேமாதிரி ஸ்கிரிப்டில் வந்து திரைக்கதையில் வந்து அவர் பேரை சொல்லுவாங்க. அவர் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. ஸோ அவர் வந்து முதல்ல இந்த ஒரு கனவு போல் அப்படிங்கிற படத்தில் வந்து நட்பை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாங் வந்து 3வது சாங் பார்த்தேன். அது ஒன்றும் புரியல, வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு அம்மனை பார்க்குற மாதிரி இருந்துச்சு அந்த ஹீரோயின். ஏதோ சம்திங் அதில் இருக்குது. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டாக இருக்கும் மட்டும் தோணுது. அதே மாதிரி ட்ரெய்லரும் சரி, எத்தனையோ நட்பை பற்றியான படங்கள் வந்திருக்குது. ஆனால் இதில் சொல்லப்படுற விஷயம் கண்டிப்பாக புதுசாக இருக்குன்னு தோணுது. சௌந்தர பற்றி வந்து சௌந்தர் என்னோடய படத்தில் பண்ணியிருந்தார். ஸோ அவர் எப்படின்னா ரொம்ப தம்பி மாதிரி தான். ஸோ ராமகிருஷ்ணன் அவரும் இதில் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்த டீம், அது எடிட்டர் ஷாபு, அவர் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ எல்லாருமே ஒரு நல்ல டீமாக அதில் அசம்பிள் ஆகியிருக்காங்க. நட்புங்கிறது தான் அந்த உலகத்தில் சிறந்ததாக இருக்க முடியும் எல்லா உறவுகளும் விட. இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற சினிமாவில் இருக்க அத்தனை பேருமே ஒரு நட்புக்காக தான் நம்ம வந்திருப்போம். ஸோ உறவை தாண்டி நட்பு முக்கியங்கிறது வந்து இதற்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல அட்டம்ப்டாக இருக்கும். சூப்பராக ஹிட் ஆகும். அனைத்து டெக்னீஷியனுக்கும் அழகப்பன் சாரை பற்றி ஒரு கேமராமேன் பார்த்தோன்னே வந்து கேமரா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய கேமராமேனாக தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் பேர் பார்க்கல, ஸோ குவாலிட்டியிலே தெரிஞ்சது அவர் பேர். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவை எல்லா விதத்திலும் பெருமைப்படுத்த உழைத்து கொண்டிருக்கும் அவையில் உள்ள அத்தனை பெரியவர்களையும் என்றும் என்னுடைய அன்பிற்குரிய ஊடக நண்பர்களையும் வணங்குகிறேன். இந்த ஒரு கனவு போல அப்படிங்கிற படம் வந்து ஒரு ஒரு அற்புதமான படமாக தமிழ் ரசிகர்கள் நிச்சயமாக வரவேற்பாங்க. எனக்கு இந்த ஒரு கனவு போல அப்படிங்கிற படத்தில் ஒரு இயக்குனர் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்குற காலத்திலேருந்து, மச்சான் தைரியமாக மச்சான், நான் படம் எடுக்கும்போது உன்னை கண்டிப்பாக கூப்பிடுவோம் மச்சான் அப்படின்னு சொன்னார். இந்த படத்துடைய அப்படி சொல்லி சொல்லி எனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்திய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அசோசியேட் டைரக்டராக இருந்து நீங்கள் சினிமாவில் பார்த்த எத்தனையோ வெற்றி படங்களுக்கு கோ டைரக்டராக இணை இயக்குனராக இருந்தவர் தான் விஜய் சங்கர்ங்கிற இணையற்ற இயக்குனர். அந்த தயாரிப்பாளர் நட்பு ரீதியாக வந்தவர்.
அதே நேரத்தில் வந்து இன்றைக்கி நடிகர்களாக இருக்கிற ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும் அல்லது சவுந்தரராஜனாக இருக்கட்டும், அந்த நட்பு ரீதியாக இசையமைப்பாளர் எல்லாருமே ஒரு நட்பு ரீதியாக இருக்கிறதுனாலதோ என்னவோ தெரியல, அவருக்கு வந்து முதல் படமே ஒரு நட்பை பற்றியான ஒரு படம். இந்த கதை முழு கதையும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நிறைய பாதிப்பு இருந்துச்சு. எப்போதுமே நட்பை வந்து கொஞ்சம் அதிகரிச்சிங்கன்னா காதலாக மாறிடும், காதலை கொஞ்சம் குறைச்சா நட்பாக மாறிடும். இந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு சின்ன கண்ணாடி தகடு போல் ஒரு சின்ன இடைவெளி தான். அந்த இடைவெளியில் நின்று தான் அந்த கதையை விளையாண்டுருக்கார் இயக்குனர். கண்டிப்பாக இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது எல்லாமே எல்லாருக்குமே, அது நல்ல நட்பாக இருக்கலாம், கெட்ட நட்பாக இருக்கலாம், பிடித்தது பிடிக்காது, மறந்தது மறக்காது, தூரமாக இருக்கிறது அருகில் இருக்கிறது, ஏதோ ஒரு வகையில் ஒரு நட்பு கடந்து போயிருக்கும். அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி நம்ம கன்னத்தில் ஒரு அறையும், ஆனால் அது வலிக்காது, ரொம்ப சுகமாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கதை ரொம்ப அழகாக கையாண்டிருக்காரு. இந்த படத்தில் வந்து அரசவை கவிஞர்களான புலமைப்பித்தன் ஐயா கூடயும் ஐயா முத்துலிங்கம் கூடயும் நான் சேர்ந்து வேலை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறணும். ஏன்னா இந்த படம் வெற்றி பெற்றால் மீண்டும் நட்பு வெற்றி பெறுங்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆதாரம் கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்து. படத்திற்கு தலைப்பு ஒரு கனவு போல. சினிமா உலகில் நுழைவதற்கு ஒரு காலத்தில் எல்லாருக்கும் இது ஒரு கனவு போல இருந்தது. சினிமா உலகம் வாழ்க்கையே இன்றைக்கு நமக்கு ஒரு கனவு போல தான் இருக்கிறது. அதிலும் சில நிகழ்ச்சிகள், நேற்று நடந்த நிகழ்ச்சிகள் அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் கனவு போல நமது அடிக்கடி நமது மனக்கண்ணிலே வந்து போய்கொண்டிருக்கின்றன. இப்படி எல்லா வகையிலும் பொருள் அடங்கக்கூடிய வகையில் ஒரு கனவு போல அப்படின்னு இந்த படத்துக்கு தலைப்பு வைத்திருக்கிறார் விஜயசங்கர். இந்த படத்துக்கு பாட்டு எழுதும்போது, ஓடும் நீரில் ஓடம் போல உலக வாழ்க்கை பயணம், இந்த ஏரி நீரை போல நமது இதயம் குடிரும் தருணம்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு அது இல்லையா, வானம் வந்த போடலையா, படத்திலே இல்லையா? இல்லை எல்லாமே நல்ல பாட்டு தான், சினிமா எழுதின பாட்டு நல்ல பாட்டு தான். அதாவது எங்களிடம் வேலை வாங்கும்போது இந்த வார்த்தை வேணும், இந்த கருத்து வேணும்னு சொல்லி வாங்குவார். சில டைரக்டர்கள் இதான் சார் சிச்சுவேஷன் எழுதுங்கன்னுப்பாங்க. நம்ம எழுதிங்கன்னா சார் இப்படி இல்லை சார், வேறு மாதிரி நினச்சேன், அப்படி வேறு மாதிரி நினச்சேன்னா சொல்ல முடியாது, சொல்ல தெரியாது, திருப்பி எழுத வேண்டியதாக இருக்குது. அப்படி சில டைரக்டர்கள். அதே போல் டைரக்டர் செல்வாணி கரெக்டாக சொல்லுவார், இதுதான் வேணும், இதுதான் வேணும்னு. இன்றைக்கு 1664 பாடல்கள் வரையிலும் சினிமாவில் நான் எழுதியிருக்கிறேன். இதில் அது எம்ஜிஆர் படங்கள் உட்பட. இதில் செல்வமணி படத்தில் நான் முதல்ல எழுதின படம் செம்பருத்தி, பட்டுப்பூவே மெட்டுப்பாடு. இளையராஜா இசையில் 480 பாட்டு எழுதியிருக்கிறேன், அதில் ஒரு பாட்டு இது. அது மாதிரி இவர், அதாவது எப்போ எந்த படத்துக்கு எழுத கூப்பிட்டாலும் புதிதாக அப்போது தான் வாய்ப்பு கிடைத்து எழுதுனா எப்படி எழுதுவோமோ அது மாதிரி தான் அந்த உணர்வு எனக்கு இருக்கும். இப்படி தான் எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லுவார், எந்த படத்துக்கு ஒரு மியூசிக் போட்டாரோ அதான் முதல் படம் நினச்சிட்டு போடுவாராம், அப்போ தான் உணர்ச்சி வசமாக போட முடியும் அப்படின்ட்டு. அப்படி தான் நாங்கள் எழுதினோம், எழுதி வாங்கினார். ராம் நல்ல இசையமைத்திருந்தார். அந்த இந்த பாடல்கள் பேசப்படும், கேட்கும்போது எல்லோரும் சொன்னாங்க பேசப்படும். ஆக இந்த படம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பல கனவுகளில் இந்த கனவு நிறைவேறிச்சு எனக்கு. என்னைக்காவது இந்த மேடையில் நானும் ஒரு கதையின் நாயகனாக பேச மாட்டேன்னு வந்து 9 வருஷமாக இன்றைக்கி பேசிட்டேன், நிறைவேறிச்சு. அதுக்கு 2 பேர் காரணம். அவங்கள இங்கே கவர்மெண்ட்டுன்னு ஆசைப்பட்றேன் உங்களுடைய அனுமதியோட. நான் ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தேன், நானும் விஜய் சேதுபதியும் ஆஃபீஸ் பக்கத்தில் பார்க்கில் வாக்கிங் போவோம். அங்கே பழக்கமான 2 பேர் என்னை பார்த்துட்டு விஜய் சங்கர் சொல்லிட்டு போயிட்டு, இந்த பையன் நல்லா வருவான், இவனை வச்சு ஹீரோ வச்சு பண்ணுங்கள், நீங்கள் கேட்குற கதைக்கு இவன் சாப்பிட்டாவான்னு சொன்னாங்க. அந்த 2 பேரும் நான் இந்த நேரத்தில் கௌரவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களோட அனுமதியோட. வைரமணி அண்ணன், ஜீவா அண்ணன், ப்ளீஸ் மேடைக்கு வரும். வந்தார், எங்கே இருக்காருன்னு தெரியல. ஓகே, அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் இன்னொரு நன்றி நான் சொல்லணும். இந்த நேரத்தில் நன்றி மட்டும்தான் சொல்ல முடியுது. எனக்கு பதட்டத்தில் என்ன பேசுகிறதுன்னு தெரில. நான் நிறைய படங்களுக்கு கேரக்டர் நிறையா பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் நான் கதாநாயகனாக நடித்தேன். என்னுடைய படத்தோட ப்ரொடியூசர் சண்முகம் சார், அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தில் இதுக்கு முன்னாடி இந்த கவுண்டமணி சார் படத்தில் நடித்த படம் வந்து 2வது தான் நடித்தேன். ஒரு கனவு போல தான் ஃபஸ்ட்டு. அந்த செல்வகுமார் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தில் எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட். இது வரைக்கும் சுந்தரபாண்டியன் தான் எனக்கு எப்போவுமே, எங்கே போனாலும் சுந்தரபாண்டியன் சவுந்தரராஜன் தான் சொல்லுவாங்க. இந்த படத்தில் நடிக்கிறதுக்கும் ஒரு காரணம் என்னென்னா ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமாக இருக்கனால எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குது இந்த படம். நம்புகிறேன். நிறைய நியூஸ் எனக்கு ஒன்றும் தெரியல, என்னன்னு தெரியல. இந்த படம் வந்து எப்படின்னா, கார்த்திக் சொன்ன மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும் இந்த படத்தை பார்த்து. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நான் அந்த படத்தில் நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். ஒரு 3 பேருக்குள்ள ஒரு பாச போராட்டம், 2 நண்பர்களான ஒரு உறவு,
இதெல்லாம் கடந்து எப்படி வாழ்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி விட்டு கொடுத்து புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறாங்கன்றத ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு டேரக்டர். அது உளவியல் சார்ந்த ஒரு படம். என்னால் சத்தியமாக நடிக்க முடியல இந்த படத்தில். உண்மையை சொல்லணும்னா என்னால் நடிக்க முடியல. நான் அனுபவம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண ஒரு நடிகை. அந்த கதாபாத்திரம் நடிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டேன். டேரக்டருக்கு எனக்கு நிறைய சண்டை வந்துச்சு சார். 3ஆவது நாள் வந்து சார் நடிப்பானா என்னன்னு வைரமன் என்னை கூப்பிட்டு சொல்லிட்டாரு. வைரமன் என்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி அந்த பையன் நடிப்பானா என்னன்னு தெரியல, எனக்கு தாங்குவானான்னு தெரியலன்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கம் இல்லை, அழுதுகிட்டே இருக்கேன் நாகர்கோயிலில். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நான் இல்லைண்ணே நான் நடிப்பேனே, நான் கண்டிப்பாக நடிப்பேனே. அவர் என்ன கேட்குறாரோ அதை நான் பண்ணுவேன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் 4வது நாள் அவர் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து நாகர்கோவில் வந்துட்டார். ஸோ 2 பேரும் கலந்து நாங்கள் பேசி ஓரளவுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நான் நல்லா நடிச்சிருந்தேன்னா அதுக்கு முழு காரணம் டைரக்டர் மட்டும்தான். நல்லா நடிக்கலைன்னா அது நான் தான் காரணம். இது வந்து இந்த படம் இந்த நம்ம அபூர்வ ராகங்கள் ரஜினி சார் படம் மாதிரி ஒரு காதல் தேசம், ஒரு 3 பேருக்கான ஒரு உறவு, ஒரு நட்பு சம்மந்தப்பட்ட படம். எங்கள் ராமகிருஷ்ணன் சார் கூட உண்மையிலே அவர் பெரிய சீனியர். அவரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு சொல்லி இல்லை, நான் சினிமாவில் நான் இப்போ தான் வந்து 7-8 வருஷம் தான் ஆகுது. எனக்கு முன்னாடி 2-3 படங்கள் ஹீரோ ஆகிட்டார். நான் அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த இது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அந்த பொண்ணு அமலா உண்மையிலே தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் 2 பேர்த்தையுமே தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. சந்தோஷம். இந்த படம் நல்ல வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் ஒரு பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஜெயிக்கிற வரைக்கும் வாயை மூடணும், ஜெயிச்சதுக்கப்புறம் காதை மூடணும்பாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நன்றி, வாய்ப்பு கொடுத்தது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் பற்றி நேற்று சவுந்தர் சொல்லிட்டு இருந்தார். பல லெஜெண்டரி ஃபிலிம்ஸ்க்கு வந்து கோ டைரக்டராகவும் நான் டைலாக்ஸ்லாம் ஒர்க் பண்ணுது. ஸோ அது இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயும் சாங் பார்க்கும்போது தெரியுது. வெரி கண்டென்ட் ஓரியன்ட், வெரி ஸ்ட்ராங் ஃபில்மாக இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் த மியூசிக் டைரக்டர் ராம். அவரோட ப்ளே பண்ண சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ படத்தோட இயக்குனர், ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ராமகிருஷ்ணன் சார், சவுந்தர் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு இந்த என்டர் டீமாக வாழ்த்துக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக சவுந்தரை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா சவுந்தர் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டு. ஷார்ட் ஃபிலிம் பண்ண இடத்துலேருந்து ஐ நோ சவுந்தர் வெரி வெல். ஒரு நாள் வந்து சவுந்தரை நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபுல்லாக முடி தாடி வச்சுட்டு வந்து அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, துபாய் தானே, ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காரு அப்படின்னாரு. உடனே ஹாய் அப்படின்னா, என்ன பண்ணிருந்தீங்க ஃப்ரான்ஸில் அப்படின்னா இங்கிலீஷ்லாம் பேசினார். ஐ வாஸ் சயின்டிஸ்ட் அப்படின்னாரு. அங்கே சயின்டிஸ்டா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், என்ன சயின்டிஸ்ட் அப்படின்னேன். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னாரு. அதுக்கும் சயின்டிஸ்ட்டுக்கு வேறு இல்லைங்க அப்படின்னா. இல்லை, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிலாம் பேசினார். ஓகே அப்படின்னேன். பட் நவ் ஐ குவிட் மை ஜாப் அப்படின்னா. அப்படியா, எங்கே என்ன பண்ண போறீங்கன்னா, ஐ வாண்ட் டு சேஞ்ச் த தமிழ் சினிமா அப்படின்னாரு. சவுந்தர் தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். மதுரை தாங்க அப்படின்னா, தமிழ்லேயே பேசுங்க அப்படின்னா. அப்புறம் அதுக்கப்புறமேட்டு ஆனால் அதே தான் சொன்னார் தமிழில். இல்லை தலைவா, தமிழ் சினிமாவை மாற்றணும் அப்படின்னாரு. ஆனால் ஜெனுவனாக அவர் மனசில் இருக்கிறது பேசுவார். அண்ட் அது வந்து உண்மையாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ தமிழ் சினிமாவை மாற்றணும்னு அவர் சொல்கிறாருன்னா, அதை நம்ம அந்த நேரத்தில் கேட்கும்போது நம்ம இப்போ பேசலாம், சரிக்கலாம். பட் ஆனால் அவர் மனசுக்குள்ளே அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை கண்டிப்பாக அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து வெரி வெரி ஜெனுவன் ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் வெரி பேஷனேட் ஆக்டர். சவுந்தருக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்காதவங்களே இருக்க முடியாது. அவன் அப்படிப்பட்ட ஒரு பையன். அடித்தட்டு வேலையிலிருந்து என்ன வேலைன்னு பார்க்கறது கிடையாது. யாருக்காக போகிறோம் அப்படின்னு, இவங்களுக்காக அவங்களுக்காக அப்படின்னு தரம் பார்க்கறது கிடையாது. அவன் அன்பு மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அன்பான எங்கள் சவுந்தருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் வரப்போகுது. அந்த படத்தை கொடுத்துருக்கிற டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், டீமுக்கு மொத்தமாகவுமே என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா வரும், நல்லா ஜெயிப்ப சவுந்தர். ஆல் தி பெஸ்ட். கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு மிக சிறந்த இயக்குனர். ஏன்னா அவரோட ஜிகர்தண்டா படம் மாதிரி படம் பண்ணணும். நான் நிறைய படங்களை பார்த்துருக்கேன். ஆனால் ஜிகர்தண்டா படம் பார்த்தோன்னா இது போல ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட வச்ச ஒரு படம் அந்த படத்தோட இயக்குனர் அவர். இவ்வளோ காமெடியாக வந்து ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டு போவார் எனக்கு சரி. ஏன்னா சவுந்தரை பற்றி எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்லை. ஒருத்தரை பற்றி பார்க்காம மேடையில் பேசும்போது ஒரு உருவத்தை வரையும் போது சவுந்தர் பற்றியான ஒரு உருவம், மிக அழகான உருவம். கடைசியாக பேசின ரோகிணி வரைக்கும் ஒருத்தரை பற்றி பேசும்போது அவ்வளோ சிறப்பாக, அவ்வளோ நட்புக்கு இல்லை வந்து அவ்வளோ உண்மையாக ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்கன்னா அது உண்மையாகவே வந்து சவுந்தரங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு வந்து வேற ஒரு மாதிரியான
ஒரு சினிமா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக மாதிரி ஒரு சௌந்தர்யன் மனசில் விரிவடைஞ்சிருக்காரு. இந்த படத்தில் உண்மையாகவே வந்து ஒரு கனவு போல மிகச்சிறந்த ஒரு தமிழ் டைட்டிலோட மிகச்சிறந்த ஒரு தமிழ் திரைப்படம் வருவதற்கு இந்த தமிழ் திரைப்படத்தை, ஏன்னா தமிழ் திரைப்படங்கிற பேரில் நிறைய படங்கள் வந்திருக்கு, தமிழ் படங்களாக இல்லை. இந்த படம் தமிழ் திரைப்படமாக வருது. இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க சார் நல்ல படம் எடுங்க நல்ல படம் எடுங்கன்னு. நல்ல படம் எடுக்கும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், நாங்கள் நல்ல படமும் எடுக்க முடியாது. அதனால் தயவு செய்து இது போன்ற நல்ல படங்களை நெட்லேயோ விசிடிலேயோ படம் பார்க்காம தியேட்டரில் வந்து படம் பார்த்து இது போன்ற படங்களை வாழ வச்சிங்கன்னா இது போன்ற படங்களை தயாரிக்கின்ற இயக்குநர்கள் தயாரிப்பாளர்களாக வந்து செய்வாங்க. ஏன்னா இந்த மேடையில் கேசட் படம் இசை வெளியீட்டுலப்போ தயாரிப்பாளரும் இயக்குனரும் இவ்வளோ நட்பாக இருக்காங்களோ அதுவே மிகப்பெரிய ஒரு கனவு போல தான். அந்த கனவு மெய்ப்பட வேண்டும், எப்போதும் நண்பர்களாக இருக்க வேண்டும், அந்த படம் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவியத்தன்மை உள்ள சில படங்கள் பெரிய ஹிட்டாக இருக்குது. அந்த காவியத்தன்மைன்னு எதை சொல்கிறாங்கன்னா அன்பு, தியாகம், கருணை, உண்மை, இதெல்லாம் தான் காவியத்தன்மையாக சொல்கிறாங்க. அப்படி காவியத்தன்மையாக வடிவமைக்கப்பட்டு வருகிற திரைக்கதைகள் கதைகள் மட்டும் கிளாசிக் மூவிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேர்த்தியில் இந்த திரைப்படத்தை முயற்சித்திருக்கிற இறைவன் அருளாலும் உங்கள் உள்ளத்துக்கிற அன்பினுடைய அந்த அடி மனதில் இருக்கிற வாழ்த்தாலும் நிச்சயமாக இது எனக்கு பலிதமாக நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடைசியில் இந்த ஒரு கனவு போல மட்டும் நான் நன்றி சொல்ல போகிறேன். இப்போ இல்லை, இது உண்மையிலே வெற்றி பெறுற நம்பிக்கை எனக்கு ஆழ்ந்து இருக்குது. இந்த வெற்றி மேடையில் நான் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு யாரும் முகம் கூட பார்க்காம சவுந்தர் மூலமாக விஷால் அவரெல்லாம் வந்தாங்க. வரும்போது சந்தோஷப்பட்டேன். இந்த முகம் தெரியாத இடத்துல கூட இவங்கெல்லாம் என்னை வந்து வாழ்த்து, நீங்கள்லாம் இவ்வளோ மௌனமாக இருந்தீங்களே, இந்த மௌனத்திலே உங்கள் அன்பு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இந்த சமூகம் நான் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் கலைக்குடைய அர்த்தமே போயிடும் கொடுத்துருது. ஏன்னா கலை சரியாக இருந்ததுன்னா அந்த நாட்டில் நாகரிகம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. அப்படிப்பட்ட கலையை வளர்ப்பதற்கும் பண்பாடை வளர்ப்பதற்கும் இது என்ன இறைவன் அருளால் இந்த படம் பேசப்பட்டுச்சுன்னா, அதுக்கு வடிவமைக்கப்பட்டுச்சுன்னா இதை விட சிறந்த பாக்கியசாலி உலகத்திலே கிடையாது. இந்த நேரத்தை என் நண்பர்களுக்கும் எல்லாரும் நன்றி சொல்லிட்டு உங்களை மறுபடியும் வணங்குறேன். ஒரு கனவு போல் இந்த திரைப்படம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து திரையரங்கில் இதே மாதிரி கூட்டம் மொதல் காட்சிக்கு வந்ததுன்னா பெருமைப்படக்கூடிய ஒரே ஆள் நான் தான். ஏன்னா விஷால் நடித்த படம் ஜெயிச்சதுன்னா விஷால் மட்டும் ஜெயிப்பான். ஆனால் இந்த மாதிரி படம் சௌந்தர் ராமகிருஷ்ணன் நடித்த படம் ஜெயிச்சதுன்னா தமிழ் சினிமாவே ஜெயித்த மாதிரி வரும். இந்த இயக்குனருக்கும் இந்த தயாரிப்பாளருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர் மேற்கொண்டு இன்னொரு படம் தயாரிக்கணும், அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நான் வரணும், அதுதான் நான் ஆசைப்படுறேன். நீங்கள் வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமுதாயத்துக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு, உழைப்பு, உதவி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். காட் பிளஸ். கட்ல அடுத்ததா மாநகரம் படத்தோட டீம் இன்டர்வியூ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துல 2 ஹீரோஸ் நடிச்சிருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் அண்ட் ஸ்ரீ. அண்ட் இந்த படத்துல ஹீரோனா நடிச்சிருக்காங்க ரெஜினா கெசன்ட்ரா. இவங்க ஆல்ரெடி கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துல சிவகார்த்திகேயனுக்கு பேர் பண்ணி நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்திலும் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லி, முனிஷ்காந்த் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. குறிப்பா சார்லி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் என்னோட கேரக்டரைசேஷன் படங்கள்ல நிறைய பார்த்துருப்பீங்க, பட் இது வரைக்கும் பார்க்காத சார்லி இந்த படத்துல நீங்க பார்ப்பீங்க. டோட்டலா ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டரைசேஷன்ல நடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தோட பிரஸ் மீட்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். மாநகரம் இறுதிக்கட்ட பணிகள் எல்லாம் முடிஞ்சு இப்போ மார்ச் 10ஆம் தேதி தியேட்டருக்கு வருது. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ஏன்னா இந்த மொத்த குரூவும் சேர்ந்து நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த படத்துக்காக. நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக ஒரு கண்டென்ட்டாகவும் டெக்னிக்கலாகவும் ஒரு சின்சியரான படமாக இருக்குங்கிறத நம்புகிறேன். அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி விமர்சனங்கள் அது மட்டுமே ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்த்தோம். ஒரு 4 நாள் முன்னாடி பிரவீன் கேஎல் எடிட்டர் அவருக்கு இந்த படத்தை ஒரு ஒப்பீனியன் ஃபேக்டருக்காக போட்டு காட்டணும். அவர் ரொம்ப பிடிச்சி போய் எங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் பாராட்டியிருந்தார். அவர் போட்ட ஒரு சிங்கிள் ட்வீட் வந்து என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூவுக்கு அத்தனை பேருக்கும் கால்ஸ் நிறைய இது வந்தது. ஸோ அதான் ஒரு படத்தோட ரீச் அப்படிங்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ
கண்டிப்பாக இந்த படத்துக்கு அந்த விமர்சனங்கள் நான் எதிர்பார்க்குறேன். திருப்பியும் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் மக்கள்கிட்ட போய் சேர்றது டெஃபினட்டாக உங்கள் கையில் மட்டுமே இருக்குது. ஸோ மறுபடியும் நம்புகிறேன் இந்த படத்தை கொண்டு போய் எல்லார்ட்டையும் சேர்த்துவீங்கன்னு. நன்றி. மாநகரம் அப்படிங்கிற இந்த படம் வந்து நவ் ரெடி டு ரிலீஸ். இதில் எல்லாரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப சின்சியரான ஒரு உழைப்பை போட்டிருக்கிறாங்க. த பெஸ்ட் அட்டம்ப்ட் இன் தமிழ் சினிமா அப்படின்னு நம்ம பரிபூர்ணமாக சொல்லலாம். இந்த படத்தில் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸுடைய தயாரிப்பாளர்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கிறாங்க, ஒவ்வொரு பைசாவும் கவுண்டட். அந்த வேல்யூடைய மரியாதை எப்போ தெரியும் அப்படின்னா, தன்னுடைய இந்த படத்தில் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி செல்வகுமார் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறார். அவருக்கு இதுதான் முதல் படம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கு இதுதான் முதல் படம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப வித்தியாசமான ஒரு மாநகரத்தை உங்கள் முன்னால் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே மார்ச் 10th அப்படிங்கிறது ஈகலி டு ரிசீவ் ஒரு குட் சினிமா, மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெறக்கூடிய ஒரு நல்ல படத்தை பெறுவதற்கு ரெடியாக இருக்கிறதுக்கு உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவு மொத்த டீமுக்கு வேணும். ஸோ இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி உங்கள் ஆதரவோடு நான் எதிர்பார்க்கிறேன். வணக்கம். Firstly, I'd like to thank Potential Studios Prabhu. அவங்க ஏற்கனவே ஒரு மார்க் பண்ணிட்டாங்க with the kind of movies that they come out with, and I think Managram will definitely not let them down as a production house, and all the very best to you, Prabhu. And Lokesh, இது அவங்க ஃபர்ஸ்ட் படம் as a debut director. I think he's done a fabulous job. In the படத்தோட main strength என்னன்னா is the screenplay, and as a debut director he's done a very good job with it. என்னோட கேரக்டர் கூட ரொம்ப பிடிக்குங்க. My co-artist Sandeep and Shri. Sandeep பற்றி நிறைய பேசிட்டேன் already, so I'll talk about Shri. She is an amazing actor and a great co-star to work with. Okay, Sandeep is also a great co-star to work with. But I mean, this should actually show what fun we had on sets as well. And where the music is concerned, Javed, thank you so much for that song. It'll definitely go down as one of my own favorite Tamil songs in my career. And Philo, all the best with everything to come, and the entire team of Managram. Selvakumar also, all the very best to the entire team. And March 10th release ஆகுதுங்க with your blessings, so please do watch the film and let us know. Thank you. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், இது ஆக்சுவலி ஆடியன்ஸ் சொல்லணும். படம் மார்ச் 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ படம் பார்த்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு இந்த கதையை மட்டும் லைக் இதில் இருக்க சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸை மட்டும் ரிவீல் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுதான் இன்னொருத்தருக்கு படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அது ஸ்பாயில் ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அது மட்டும் பண்ணிடாதீங்க. அது ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரெஸ் பீப்புள், என்னுடைய எல்லா படத்துக்கும் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து உங்களுடைய ரிவ்யூஸ் தான். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம், செகண்ட் ஃபிலிம், தேர்ட் ஃபிலிம், ஃபோர்த் ஃபிலிம், இப்போ மாநகரம் வரைக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஐ ஹோப் இந்த படம் வந்துட்டு இட் ஒன்ட் பி லெட் டவுன் ஃபார் மீ ஆர் ஃபார் த என்டையர் டீம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட், இதுக்கு முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டை இன்னும் ஸ்ட்ராங்கராக கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னும் தெம்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டு சப்போர்ட் அஸ். லோகேஷன் இந்த கதை ஃபஸ்ட்டு சொல்ல வரும்போது கதையாக தான் சொல்ல வந்தார். ப்ரொடியூசரில் ஒரு ஷார்ட் ஃபில்ம் மேக்கர் ஒரு கதை சொல்லணும்னு வந்தார். நான் ஏதோ கதை கேட்குற எக்ஸைட்மெண்ட்டில் பயங்கரமாக கேட்டு இதெல்லாம் விடுங்க பிரதர், என்னாலும் சரி வேறு வழி இல்லைன்னு நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வாய் வேறு விட்டேன். அப்புறம் தோணுச்சு நம்ம கையில் காசே இல்லையே, ஏன் வாய் விட்டோம் டேரக்டர் வேறு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி போகிற ஒரு சுச்சுவேஷன் லக்கியாக கரெக்டாக 1 month பிரபு ஃபோன் படிச்சு பிரதர் இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது நம்ம பண்ணுவோன்னு. நான் நல்லா சாமின்னு நினச்சிட்டு இல்லை நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இப்படி ஒரு கதையை சப்போர்ட் பண்ணதுக்கு, அந்த கதைக்கு நான் நியாயம் செய்வேன்னு என்னை நம்பினதுக்கு, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த படத்தில் எங்கேயுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாத ஒரு டைரக்டர், அவரோட சேர்ந்து வந்து அவர் டீம் செல்வகுமார், ஃபிலோ, ஜாவேத், அவங்க அவரோட நம்ம லோகேஷோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே கூட அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ எங்கேயுமே கூட ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்ச மாதிரியே இருக்காது. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வாய்ப்பு கிடைச்சது கண்டிப்பாக சொன்னோன்னா அது பிரபு பிரதரும் தங்கப்பிரபாகர் பிரதரும் சேர்ந்து இந்த கதையும் எங்களையும் நம்பின விஷயம் தான். ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக நன்றியை தெரிவிச்சுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். மாநகரம் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தினுடைய 2வது தயாரிப்பு. ஃபஸ்ட்டு மாயா,
ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நினைவாக அந்த படம் எங்களோட தங்கினதுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று நீங்கள் அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மாநகரம் ஒரு ஜெனரலாக இப்போது காதலில் வந்து காத்திருப்பு வந்து சுகம்னு சொல்லுவாங்க. ஆனால் சினிமாவில் வந்து காத்திருப்புங்கிறது பயங்கர வேதனைக்குரிய ஒரு விஷயம். இந்த ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு ஓகே பண்ண உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் இது சம்மந்தமாக பேசுனது சந்தீப் தான். அவர் சொன்னார் நான் பண்ணணுன்னு நினச்ச படம், பட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ ஃபீல் தட் இந்த படம் ஒரு சேஃப் ஹேண்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த நம்பிக்கை ஒரு எக்ஸ்ட்ரா பயத்தை கொடுத்தது. ஸோ வி ஹவ் பீன் ஒர்க்கிங் சின்சியர்லி அந்த டேட்லேருந்து. அண்ட் ஸ்ரீ அண்ட் அனதர் தென் ரெஜினா கேம் அண்ட் இந்த படம் வந்து இட் பிகம் அ சைஸபிள் ஃபில்ம். ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் டீம். அவங்க டே நைட் இதுக்காக பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க, அவர் பார்ட்னர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் இந்த படத்தை வாங்கின தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கும் எங்களுடைய தேங்க்ஸ். பிகாஸ் அவங்க ரொம்ப ஒரு டைம் ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. ஸோ எங்களை எல்லாருமே மார்ச் 10th நோக்கி எதிர்நோக்கி இருக்கும். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் us. Thank you. நம்ம கோலிவுட் அன்கட்ல அடுத்ததா குற்றம் 23 படத்தோட டீம்ல இருந்து இந்த படத்தோட ஹீரோயினான மஹிமா நம்பியார் அண்ட் லிரிசிஸ்டான விவேகா அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான விஷால் சந்திரசேகர் நமக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்தை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ குற்றம் 23 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவழகன். இவர் ஆல்ரெடி ஈரம் அண்ட் வல்லினம் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இவரோட படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு காட்சுமே வந்து ரொம்பவே நுணுக்கமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணுவாருங்க. அண்ட் அதை தொடர்ந்து இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய். என்னை அறிந்தால் படத்தின் மூலமா அவருக்கு ஒரு பிரேக் கிடைச்சது இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அவரோட கேரக்டரைசேஷன் அந்த படத்தில் சூப்பராகவே பேசப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த படத்தில் லீடாக நடிச்சிருக்காரு. என்னை அறிந்தாலும் ஒரு வில்லனாக நடிச்சிருந்தாரு, பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸாக நடிச்சிருக்காருங்க. இந்த படத்தில் ஹீரோயினா மஹிமா நம்பியார் நடிச்சிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி சாட்டை படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்கூல் பொண்ணா நம்ம அவங்கள அந்த படத்தில் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இருக்க டீம்ல இருந்து நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். புதியுகம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் மஹிமா நம்பியார் பேசுகிறேன். குற்றம் 23 படத்தோட ஹீரோயின். இந்த படம் வந்து அறிவழகன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஒரு லேர்னிங் ஸ்கூல் மாதிரி இருந்தது. ஏன்னா நான் ப்ரீவியஸ் பண்ண படங்கள்லேருந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராங்கான த்ரூ அவுட் படத்தில் வர மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோவாக அருண் விஜய் பண்ணியிருக்காரு. அவரோட வந்து நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தும் டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டருக்கு என்ன மாதிரி ஒரு பிகினரை சூஸ் பண்ணியிருக்காருன்னா அது அவருக்கு என் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறதுக்கு ஆஃபீஸ் போகும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அருண் விஜயும் அங்கே இருந்தார், டைரக்டர் இருந்தாங்க, கேமராமேன் சார் இருந்தார். அவங்க வந்து ஒரு சீன் கொடுத்தாங்க நடித்து காட்டுறதுக்கு. நான் ரொம்ப நர்வஸ்னஸில் இருந்தேன். ஏன்னா விக்டராக வந்து அருண் விஜயை பார்த்து நேரில் அவரை பார்க்கும்போது அவர் எப்படி இருப்பார் என்னன்னு தெரியுது. ஏன்னா விக்டர்னால் ரொம்ப ரொம்ப ரூடாக இருந்தார், அப்படி இருந்தார். ஸோ அவரோட படங்கள் பார்த்தோன்னா தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர். அண்ட் அவரோட ஆக்டிங் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு ரொம்ப ஸ்பான்டேனியஸாக இருக்கும் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டரோட நடிக்கிறது அது மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்தது. ஸோ ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் நர்வஸ் அட் த சேம் டைம். அண்ட் ஆஃபீஸில் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அவர் எவ்வளோ ஃப்ரெண்ட்லி, ஹவு டவுன் டு எர்த் ஹி இஸ். அண்ட் அந்த ஒரு ஃப்ரீடம் அவர் கொடுத்ததுனால, அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் அவர் பில்ட் பண்ணதுனால ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் அவர் மட்டும் இல்லை, டைரக்டராக இருந்தாலும் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் இருந்தது. ஏன்னா அறிவழகன் சாரோட படம்னாலே வந்து அந்த ஃபேமிலி பாண்டிங், அந்த ரிலேஷன்ஷிப், லவ், இதுக்கெல்லாம் வந்து எல்லா படத்துலையுமே வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே இந்த படத்துலேயும் வந்து அந்த பாண்டிங், ஃபேமிலி பாண்டிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ எங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற சீன்ஸில் எல்லாமே வந்து நாங்கள் நடிக்கிறோம், இல்லை நாங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரல. நாங்கள் காலையில் போனால் நாங்கள் பேச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம், பேசிகிட்டே இருப்போம், ஷார்ட்டும் அப்படியே எடுத்துகிட்டே போவாங்க. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது. அது வந்து டைரக்டர் கொடுத்த ஃப்ரீடம் தான். நான் பாடலாசிரியர் விவேகா பேசுகிறேன். குற்றம் 23 என்கிற இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் எழுதியிருக்கேன். இயக்குனர் அறிவழகன் அவரோட நான் எல்லா படங்களுக்கும் பாடல் எழுதியிருக்கேன். அவருடைய ஈரம் படத்தில் வந்து அனைத்து பாடல்களும் எழுதினேன். ஏறக்குறைய என்னுடைய பாடல் சாலையில் மிக முக்கியமான இயக்குனர் அறிவழகன். ஏன்னா நிறையா அப்போ வந்து குத்து பாடல்களாக அமைஞ்சிக்கிட்டு இருந்தது. எங்கே வந்து அப்படி இருக்கிற ஒரு சூழலில் எனக்கு வந்து ஈரம் படத்தினுடைய பாடல்களில் வந்து
அனைத்தும் மெல்லிசை பாடல்களாக கொடுத்து என்னுடைய மெல்லிசை முகத்தை அப்படி ப்ரமோட் பண்ணுறது வந்து அறிவழகன் சார். குற்றம் 23 வந்து ஒரு மெடிக்கல் த்ரில்லர். பொறி வைத்து கைது செய்யும் பெண்ணின் கண்ணிலே புரியாமல் மாட்டிக்கொண்டேனே என்று ஒரு காவல்துறை அதிகாரி பாடுவது மாதிரி அமைந்த ஒரு பாடல். அது என்னுடைய நட்சத்திரங்களெல்லாம் என் உடையை விட்டு வெளியே பறப்பது போல் ஒரு உணர்வு இருக்கிறது அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி தன்னுடைய ஃபீலிங் என்ன அப்படிங்கிறது பதிவு பண்ணுற ஒரு பாடலாக இந்த டுவேட் பாடல். விஷால் சந்திரசேகர் ரொம்ப அற்புதமான ஒரு இசையை கொடுத்துருக்கிறார். புதுயுகம் வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். நான் மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகர் பேசுகிறேன். குற்றம் 23 படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கேன். அருண் விஜய் சார் நடிச்சிருக்காரு அண்ட் அறிவழகன் சார் வந்து டைரக்ஷன், அவரோட டைரக்ஷனில் வந்திருக்கு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பாட்டு, ஒரு தீம் சாங், அப்புறம் ஒரு 2 மெலடி, அப்புறம் ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு சாங், ஒரு காப் க்ரைம் பேஸ் பண்ண ஒரு சாங்கு. இந்த 3 சாங்ஸ் வந்து விவேகா சார் தான் எழுதியிருக்காரு. அண்ட் இன்னொரு தீம். நம்ம காலிவுட் அன்கட்ல அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சமில்லை அச்சமில்லை படத்தோட டீம் இன்டர்வியூ உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு முத்துகோபால். ஸோ இந்த படத்தோட 80% ஷூட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் அமீர் கிட்ட வந்து இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காட்டியிருக்காரு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய மீதி 20%ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரைசேஷன் இருக்கு. அது அமீர் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ப்ரீவியஸாக எடுத்த ஷூட் எல்லாமே இவருக்கு ஸ்க்ரீன் பண்ணி காட்டியிருக்காங்க. இதை பார்த்த உடனே அமீர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தை நான் ப்ரொடியூஸும் பண்ணுறேன் அண்ட் அந்த 20%ல உள்ள கேரக்டரைசேஷனும் நானே நடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். ஸோ இந்த படத்தை பற்றி இவங்க 2 பேரும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அச்சமில்லை அச்சமில்லை இந்த படத்தோடைய டைரக்டர் நான் முத்துகோபால். இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் என்னுடைய குருநாதர் டைரக்டர் அமீர் சார் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த படத்தோடைய கேமராமேன் என் கூட பருத்தி வீரனில் ஒன்றா ஒர்க் பண்ண மிஸ்டர் அருண்குமார் படத்துக்கு கேமரா பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விவரி குமார், இவர் வந்து யுவன் சார்ட்டு இருந்தார், அப்போ தான் எனக்கு பழக்கம். அப்புறம் இதுக்கு முன்னாடி ரஹ்மான் சார்ட்டே இருந்தார், ரொம்ப நல்லா மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி தொடங்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த படம் ஸ்கிரிப்ட் ஒர்க் நான் உட்காரும்போதுவே இது எக்கார்ந்த கொண்டும் அமீர் சாரோட அசிஸ்டண்ட் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் இருக்கணும். அந்த குவாலிட்டி இல்லைன்னு சொன்னால், ஸ்கிரிப்டில் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நான் விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போயிருப்பேன். அந்த ஒரு மைண்ட் தாட் தான். பண்ணால் பெஸ்ட்டாக பண்ணும். இல்லைனா சும்மா ஏன்னா அவர் அசிஸ்டண்ட் எப்படி பண்ணியிருக்காருன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுங்கிற அதில் ரொம்ப கவனமாக இருந்தேன். 100% அதுக்கும் வேலை பார்த்தேன். அப்புறம் அதோடைய நாட், எஸ்பெஷலி இந்த படத்தினுடைய கதை கரு, அது என் மண்ணை சார்ந்த, நான் வந்து கொங்கு மண்டலத்தை சார்ந்தவன். அங்கே ஒரு விஷயம் எப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாளையுமே பாதிக்குது, இல்லது வந்து யோசிக்க வைக்கிது, நமக்கு மறைமுகமாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படி நம்ம இதை யோசிக்காமையே இருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கிறதில்ல, சின்ன விஷயம் நினச்சிட்ருப்போம். அது நம்மளுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு எந்தளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத தான் மைய கருவாக எடுத்து பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் இந்த படம் வந்து தியேட்டருக்கு வரப்போகுது. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பார்த்து ரசிக்கும்படியாக அந்த படம் இருக்கும். நன்றி. அச்சமில்லை அச்சமில்லை என்னுடைய டீம் ஒர்க் ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்பில் என்னுடைய உதவியாளராக இருந்த முத்துகோபால், பருத்தி வீரன், யோகி போன்ற திரைப்படங்களில் என் அசிஸ்டண்டாக இருந்த முத்துகோபால் வந்து அவரே நடித்து இயக்கியிருக்கிற திரைப்படம். நானும் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் மிக முக்கியமான காட்சியில். பொதுவாக தன்னுடைய முதல் படத்தை வந்து ஒவ்வொரு உதவி இயக்குனர்களும் யார்கிட்ட அந்த கதையை சொல்லலாம், எங்கே போய் ப்ரொடியூசர் தேடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் என்கிட்ட ஏற்கனவே உதவியாளர் இருந்த சசிகுமார் எப்படி தன்னுடைய முதல் திரைப்படத்தை சுப்பிரமணியபுரத்தை தானே தயாரிக்க முன் வந்து படத்தை தயாரித்தானோ, அதுபோல் ஒரு முயற்சியில் ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் முத்துகோபால். அவனே தயாரிப்பாளராக தன்னுடைய சொந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட படம். ஒரு 70% முடிவடைந்ததுக்கு பின்னாடி என்னுடைய பார்வைக்கு வந்தது. நான் படத்தை பார்த்துட்டு இது ரொம்ப முக்கியமான படம், இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற எண்ணத்தில் தான் நானும் இந்த படத்தை ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய பேனர்லேயே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். நானும் அவன் கேட்டது போல் நடித்து கொடுத்துருக்கேன். ஒரு இயக்குனருக்கு தன்னுடைய உதவியாளர்கள் வந்து வெற்றி அடைவதில் இருக்கக்கூடிய பெருமை வந்து ஒரு சின்ன ஈகோ இருக்கும். ஆனால் வெற்றி அடைஞ்சிருந்தால் நிச்சயமாக அதை வந்து யாருமே மறுக்க முடியாது. நாம் பார்த்து வியந்திருக்க விஷயங்கள் தமிழ் திரையுலகில் நிறைய இருக்குது.
அப்படி தான் முத்துகோபாலுடைய திரைப்படம் இருக்குது. எனக்கு அவங்ககிட்ட எந்த ஈகோவும் கிடையாது. அவனுடைய இந்த முயற்சி எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. சரி, நம்மளோட அசிஸ்டண்ட் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷம் இப்போ எனக்கு இருக்குது. இந்த படத்தை அவன் எடுத்ததுக்கும் அவன் அதில் ஆரம்பித்ததுக்கும் நான் இந்த படத்தை என்னுடைய பேனரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் நான் நடித்ததுக்கும் காரணம் ஒரு செய்தியை இது சொல்லுது. அச்சமில்லை அச்சமில்லைன்றது மற்ற யாருமே சொல்ல தயங்குகிற ஒரு தைரியமாக இந்த செய்தியை அவன் சொல்லியிருக்கான். அப்போ அதில் சில காட்சிகளை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் தான் இதை பேச முடியும் நம்ம சொல்லும்போது அது சரியானதாகவும் இருக்குது. அதனால் நான் சரி இதை யார் மற்றவங்க பேசுவாங்களான்னு தெரியாது. இப்போ நிறையா நான் பேசின காட்சிகளுக்கு எல்லாமே சென்சாரில் கற்றுக் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் இருந்தாலும் அதையும் தாண்டி நான் 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 ஒரு காட்சியில் 100 விஷயம் பேசியிருக்கேன். அதில் நீங்கள் என்ன தான் கட் பண்ணாலும் 80 மிச்சம் வந்து சேர்ந்தே தீரும். அதை தவிர்க்கவே முடியாது. ஸோ அதனால் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். அது சரியாக பதிவு பண்ணியிருக்கிறதாக நம்புகிறேன் நான். இதனால் படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் இந்த அச்சமில்லை அச்சமில்லை என்ன உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்துச்சு. நம்ம கோலிவுட் அன்கட்ல அடுத்ததா பார்க்க போறது அகல்யா படத்தோட பூஜை தாங்க. ஸோ அகல்யா படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஜின் லால். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவரே தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க சோனியா அகர்வால். இப்போ இருக்கிற சினிமா ட்ரெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், ஃபீமேல் ஓரியன்ட் சப்ஜெக்ட், ஹீரோயின் பேஸ்டான சப்ஜெக்ட் படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்துலையும் சோனியா அகர்வால் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பூஜை இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். Hi, this is Sonia Agarwal. I'm here for my movie's Puja today. Movie's name is Agalya. It'll be releasing in Malayalam and Tamil, both the languages. Horror film, so looking forward to start shoot. Thanks.